குறுகிய முதலீடு ஒரு 20,000 நம்ம கையில் இருக்குது. இந்த 25,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. சுயதொழில் எந்த தொழில் எடுத்துட்டிங்கனாலும் 12 மணி நேரம் நம்ம பாடுபடுறதுக்கு நம்ம மனநிலையை தயார்படுத்திக்கணும். விநாயகர் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது, கோவில் இல்லாத இடமே கிடையாது. இதெல்லாம் மிக மிக சின்ன தொழில். 20 லட்சம் வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி தேவையில்லைங்கிற வரி விலக்கு இருக்குது. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். ஒரு குறுகிய முதலீடு ஒரு 20,000 நம்ம கையில் இருக்குது. இந்த 25,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பெண்களாக இருந்ததாங்கன்னா அவங்க அந்த ஒரு 25,000 வச்சு ஒரு நல்ல முதலீடுகள் பண்ணலாம். ரொம்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊதுபத்தி ஹோல்சேலில் கிடைக்கிது. அந்த ஊதுபத்தி ஹோல்சேலில் வந்து நம்ம கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறாங்க. ஒரு கிலோ ரூ. 140, ரூ. 60, ரூ. 70 இந்த மாதிரி ரேட்லாம் கிடைக்கிது. அதில் 100 குச்சி இருக்கும். அது போக நம்ம கிலோ ரேட்லேயே வாங்கலாம். நீங்கள் லூஸில் இதை பாக்கெட்டாக வாங்கிக்கலாம். ஒரு 8 நறுமணங்களில் கிடைக்கிது. கோயம்புத்தூர்லேயே ஹோல்சேல் கடைகள் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கடையை நம்ம சொல்லுவோம். அங்கே நீங்கள் வாங்கி அதை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக நீங்கள் பண்ணி அருகில் இருக்கிற உங்களோட ஒரு பிராண்ட் ரேப் பண்ணி உங்கள் பக்கத்தில் ஒரு 20 மளிகை கடைகளுக்கு நேரில் போய் இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் அருகில் இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் பூசாரிகிட்ட போய் பேசி இந்த மாதிரி பிராண்டு நான் பண்ணுறேனுங்க, இந்த ஊதுபத்தி வந்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊதுபத்தியில் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து வியாபாரம் பண்ணி அதில் ஒரு நல்ல ஒரு முதலீடு சம்பாதிக்கலாம். அதில் நமக்கு ரொம்ப இது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கடின உழைப்பு தான் இல்லை. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போகணும், அதை நீங்கள் கொடுத்து கிரெடிட் வாங்கணும். ஆனால் வாங்குகிற இடத்துல நம்ம சொற்பமாக ஒரு 10,000 வாங்கினாலே போதும். 10, 20,000 வாங்கினீங்க, 10,000 வாங்கினீங்க போதும். நம்ம அதில் வந்து ரேப்பிங் பேப்பர்ஸ் இதெல்லாமே பேக்கிங்லாம் ரெடிமேடாக கிடைக்குது. முதல்ல அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ ரொம்ப எளிமையாக கிடைக்கும். எல்லாமே வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணி ராவாக கொடுத்துட்றாங்க. அதை நம்ம பேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்ல விசேஷம். பெரிய பெரிய கம்பெனிகளே, எம்என்சி கம்பெனிகளே பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து அவங்க தயாரிக்கிறதே இல்லை. யாராவது ஒருத்தர் கொடுத்துட்றாங்க, அவங்களோட அவங்ககிட்ட வாங்குகிறாங்க. ரேப்பரை விற்று பெரிய டிவியில் விளம்பரம் போட்டு பெரிய லெவலில் முதலீடு பண்ண மாதிரி ஒரு இதை காமிச்சு அதில் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அது நம்ம சின்ன அளவில் முதலீடு இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஊதுபத்தி அப்படிங்கிறது எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படுறது, எல்லா கோவிலுக்கும் தேவைப்படுறது, தேவாலயங்களுக்கு எங்கே போனாலும் ஊதுபத்தி நறுமணங்கள் நமக்கு தேவைப்படுது. நம்ம சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு யங் உமன்ஸ் அவங்க வந்து இதை எடுத்துக்கொண்டு போய் கவர் எல்லாமே அவங்ககிட்டே சொல்லிடுறாங்க என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அதில் நம்ம அந்த ரேப்பர் பார்த்து நம்ம ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு 25,000 நீங்கள் ரூ. 20 வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி 40,000 விற்கலாம். அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20,000 சம்பளம் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் அது கணக்கு. ஆனால் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். ஹார்ட் ஒர்க் போடாமல் சுயதொழிலில் மற்ற வேலைக்கு போன மாதிரிலாம் 10 மணிக்கு போனோம், 5 மணிக்கு வந்தோம் அந்த மாதிரிலாம் இருக்காது. சுயதொழில் எந்த தொழில் எடுத்துட்டிங்கனாலும் 12 மணி நேரம் நம்ம பாடுபடுறதுக்கு நம்ம மனநிலையை தயார்படுத்திக்கணும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் இருந்துச்சு, வண்டியில் போய் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஃபியூல்லாம் இன்றைக்கி கட்டுப்படி ஆகாது. ஆனால் நம்ம நடக்கிறதுக்கு தயாராகிக்கணும். பக்கத்தில் இருக்க ஒரு 50 கடைக்கு நம்ம செலக்ட் பண்ணி அந்த 50 மளிகை கடைக்கு நேரில் போய் இந்த மாதிரி இருக்குதுங்க, இத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, இந்தென்ன வாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்கும் 5 பேக்கெட் கொடுத்துட்டு விற்றோன்னே காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரலாம். அதுக்கப்புறம் இங்கே ரொட்டீனாக போகும்போது பில் டு பில் பேமெண்ட் மாதிரி விற்றுருச்சுன்னா அது பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன முதலீட்டில் நல்லா ஓரளவு நல்ல லாபம். 50% லாபம்னாலும் அவ்வளோ பெரிய வியாபாரம் நமக்கு நடக்காது. 20,000 வாங்கின பொருள் நிச்சயமாக 40,000 விற்கலாம். அதுக்கு வந்து கேரண்டீட் இருக்குது. ஆனால் அது கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறதும் நீங்கள் ரெஸ்பான்ஸை கொடுக்குறது தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நகர்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கோவில் இருக்குது. கோவில் பக்கத்தில் நம்ம நின்று அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு வச்சு ஒரு நாளைக்கு பண்ணலாம். விநாயகர் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது, கோவில் இல்லாத இடமே கிடையாது. அங்கே நம்ம இந்த விஷயங்களை கொண்டு போய் சொல்லி இந்த மாதிரி பிராண்ட் இருக்குதுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணுன்னா ஒரு பேனர் ஒரு 1000 ரூபா 1,500 ரெடி பண்ணி நீங்கள் கோவில் பக்கத்தில் கட்டி அந்த உங்கள் பிராண்டை போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் ஓன் பிராண்டாக இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து ஓரளவு சொல்லி வாங்குகிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான தரம் கொடுத்தா போதும். அதில் நிறைய மல்டி குவாலிட்டிஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டி, நல்ல நறுமணம், நல்ல முறையில் இருக்குது.
அதில் நம்ம என்ன வேணுமோ நமக்கு நமக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களும் என்னென்ன தொழில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி பார்த்து அதுக்குண்டான உபதொழில்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் முதல்ல இப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் சந்தன வில்லை ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு கோவில் பூஜை சம்மந்தமான ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்க உங்களோட வட்டம் சின்னதாக இருந்தாலும் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு கடைக்கு 2, 3 பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ 2, 3 பொருள் சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கடைக்காரங்களுக்கும் நல்லா மதிப்பு இருக்கும். சரிங்களா, அந்த அக்காட்டே 4 பொருள் கொண்டு வருவாங்க, வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர வேலை மிச்சமாக இருக்கும். நம்ம பெருசாக வண்டி போட்டு வாகனம் போட்டு ஏஜென்சி வச்சு ஆர்சி எடுத்து ஜிஎஸ்டியில் எடுத்து தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் மிக மிக சின்ன தொழில். 20,00,000 வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி தேவையில்லைங்கிற வரி விலக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம சின்ன சின்ன தொழிலாக கொண்டு போய்க்கலாம். அதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தொழில் இருக்குது. அடுத்த தொழில் பற்றி நம்ம பேசுவோம்.